ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இப்போ டைம் வந்து ஈவினிங் வந்து 5:30 ஆகுது. பட் கிளைமேட் செம்மையாக இருக்குது. வெளியில் நல்லா சிலுசிலுன்னு காற்று அடிச்சுட்டு நல்லா வந்து இப்போ ட்ரிசல் ஆகிட்டு இருக்கு. நான் ரேவந்த் அண்ட் விவான் குட்டி இங்கே பாருங்க. ஹாய் சொல்லு விவான். விவான் ஹாய் சொல்லு. ஹாய். எல்லோரும் வந்து பால்கனியில் உட்காந்துட்டு இருக்கோம். விவான் புஷ்அப்ஸ் எடுக்கிறான். இது பாருங்க. நல்லா கரெக்டா பண்ணாமா? இல்ல தப்பா பண்ணலாம்டா. இவன் கரெக்டா புஷ் பண்ணு, கரெக்டா பண்ணு பண்ணு. கிளைமேட் சூப்பரா இருக்கு. பண்ணு நீ பண்ணு. வால் புஷ் அப் எடு, வால் புஷ் அப் எடு. ஓ, நீ டைரக்டா எடுப்பீங்களா? இதான் பண்ணு, கரெக்டா பண்றாங்க. இவன் வா, கரெக்டா புஷ் அப் பண்ணு. கரெக்டா பண்ணு, அப்பா பண்ணு. இது பாரு, டக்குன்னு பாரு, டக்குன்னு திரும்பி பாரு. அங்க பாரு. என்ன பண்ற பாப்பா? ரொம்ப சாப்பிட்டு பண்ணக்கூடாது. பட்டு வாந்தி வந்துடும். நிறைய ஒரு சாப்பிட்டு தங்கம். ரொம்ப 9:30 மணிக்கு தான் உங்களுக்கு சாப்பாடு. என்ன? ஹாய். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல. நீ யாரு நீ யாரு நீ? பேய். ஓடு ரேவத்தோடு உள்ள ஓடு. ரேவத்தோட ஓடு. कांग्रेस के घोषणा पत्र के बारे में मोदी जी ने जो झूठ फैलाया, जनता ने उसे समझ लिया। मैं इस मौके पर कहना चाहूंगा कि श्री राहुल गांधी जी की दोनों அப்பா பண்ணுப்பா. ஜாம்பி பண்ணு. அப்பா பண்ணு. और भारत लोगों की समस्याओं को सुनकर வீடியோல பண்ணுவியா? கால்ல பண்ணு. எவ்வளோ கீழே விழுற அப்படின்னா பண்ணுறான். உட்காரு மாமா பா. இது ஜாம்பி பண்ணு. ஜாம்பி நான் மாமா கூப்பிட்டுருவேன். ஸோ விவான் குட்டிக்கு வீட்டில் ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைட் ஆன் கார் தான். ஸோ அதை வச்சுட்டு தான் வீடு ஃபுல்லாக சுற்றி வந்துட்டே இருப்பான். அண்ட் ஸ்டார்டிங் இது வாங்குறப்ப அவனுக்கு அதை ஓட்டவே தெரியல. கால் ஊனி போடணும்னு தெரியல. பட் போக அவனே நல்லா பழகிட்டான். ஸோ இந்த ஒரு ரைட் ஆன் கார் பார்த்தீங்கன்னா லவ்லர் பிராண்டில் சூப்பராக இருக்குங்க. நான் கிட்டத்தட்ட அவனுக்கு வந்து 1 இயர் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாய்ன்னு சொல்லலாம். அண்ட் இதில் அடியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் காலுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்துன்னு கொடுக்கும். ஏன்னா காலை ஊனி போகிறதுனால சீக்கிரமாக வந்து குழந்தைங்க நடக்கிறதுக்கும் அதே மாதிரி கால் நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள நல்ல ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ அடியில் டாய்ஸில் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்டேரிங் நார்மல் கார் ஸ்டேரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான வீல்ஸ் இருக்குது. ஸோ பயமே வேண்டாம். ஸோ அவன் ஒரு ரூமுக்கு போனோம் அப்படின்னா இந்த ரைட் ஆன் கார் யூஸ் பண்ணி தான் போவான். இந்த ரைட் ஆன் கார் வந்து அமேசானில் இருக்குது, லவ்லப் வெப்சைட்டில் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அவனுக்கு போலீஸ் ரொம்ப பிடிக்குன்றதுனால பார்த்தீங்கன்னா சைரன்லாம் வந்து வச்சு அந்த போலீஸ் கார் மாதிரி நம்ம வந்து செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா விடிகாத்தால 5:30 மணி ஆகுதுங்க. இன்றைக்கி நான் ஃபுல்லாகவே எனக்கு நைட் ஷிஃப்ட் தான். ஸோ ஒரு 11 மணிக்கு கீழே வந்தேன். நிறைய பல்க் ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆர்டர்ஸ்லாம் பேக் பண்ணி நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதத்துக்கு இந்த புக் ஒன்று வாங்கியிருக்கேன். சுவாமி கிட்ட வச்சு நான் புட்டெலாம் வச்சு அழகாக வந்து இதில் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த வரலையுமே ஜூன் 15 வரலையுமே நம்மளுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து நான் நீட்டாக எழுதி வச்சு என்ன பேர், எந்த ஊர், அவங்க ஃபோன் நம்பர், என்ன ஆர்டர் சொல்லி நீட்டாக வந்து எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆர்டர் வந்து பேக் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நீட்டாக வந்து எழுதி வச்சாச்சு. இப்போ ஒன்றொன்னா வந்து இன்றைக்கி மட்டும் ஒரு 60 ஆர்டர்ஸ் வந்து நம்ம பேக் பண்ண போகிறோங்க.
அதே மாதிரி த்ரூ அவுட் இந்த 6 ஹவர்ஸ்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லிட்டர் தண்ணி குடிப்பேன். ஸோ டீஹைட்ரேட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்து வேலை செய்கிறப்போ நிறைய தண்ணி குடிக்கணும். அண்ட் ஒரே டைமில் உட்காந்து வேலை செஞ்சோன்னா கால் வீங்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக கொஞ்சம் நடந்து உட்காந்து பேக் பண்ணி வேலையை பார்த்துட்ருக்கேன். என்ன தான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக சிஸ்டம் அப்புறம் லேப்டாப்லாம் இருந்தாலும் புக்கில் எழுதி வச்சு நம்ம வந்து நோட் பண்ணுறது தான் வந்து ரொம்ப எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம். ஸோ ஆர்டர்ஸ் எல்லாமே அந்த புக்கில் நோட் பண்ணி அதை க்ளீனாக வந்து நம்ம டிக் பண்ணி ஒரு ஆர்டர்ஸ் வந்து டிஸ்பேச் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான குக்கீஸ் வீட்லேயே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் கலர்ஸ் இல்லாமல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல்ஸ் இல்லாமல், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல், மைதா இல்லாமல், ஸோ கோதுமை அப்புறம் மில்லட் அண்ட் திணை அப்புறம் கருப்பு கவுனி அரிசி சத்து மாவு குக்கீஸ் சொல்லி நிறைய வந்து ஹெல்த்தியான குக்கீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒயிட் சுகர் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறது கிடையாது, ப்ரௌன் சுகர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். மற்றபடி இந்த மாதிரி டால்டாவோ இல்லை மற்ற எந்த எண்ணெயோ யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ உங்களுக்கும் ஹெல்த்தியான குக்கீஸ் வேணும்னா மறக்காமல் இந்த டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் இப்போ ஒரு குட்டி ஆஃபர் கொடுத்துட்ருக்கேன். நான் ஷிரடிக்கு போயிட்டு வந்ததால் ஸோ 1000 rupeesக்கு மேலே நிறைய பேர் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா குட்டியாக பாபாவோட ஸ்டாச்சு ஷீல்ட்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா ஆர்டர் கூடமே குட்டி முருகர் வேலும் கொடுத்துட்ருக்கோம். இது என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. ஸோ இன்றைக்கி ஈவினிங் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ குக்கீஸ் நம்ம வந்து பேக் பண்ணிக்கோம் ஃப்ரெஷ்ஷாக. அதை இப்போ பேக் பண்ணிடலாம். ஒரு கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 வெரைட்டிஸ் ஆஃப் குக்கீஸ் நம்மள்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த குக்கீஸ் தான் நீட்டாக பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி பாபாவோட ஸ்டாச்சுயும் அழகாக பபிள் ரேப் பண்ணிவிட்டு அதே மாதிரி குட்டி முருகர் வேலும் வச்சு நம்ம இப்போது கொரியர் போட்டுடலாம். பாபா ஸ்டாச்சு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். பட் இந்த ஸ்டாச்சு வந்து ஷிரடி நம்ம பாபா கோவில் பக்கத்துலேருந்து நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். கண்டிப்பாக அந்த மண்ணுக்குன்னு ஒரு பவர் இருக்கும்ல, அதை நான் எப்போவுமே ஃபீல் பண்ணுவேன். ஸோ அழகாக இதை வந்து நம்ம பபிள் ரேப் பண்ணி இப்போ உள்ளே வச்சு நம்ம பேக் பண்ணி அனுப்பிச்சிடலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸஸும் இப்போ கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோங்க. குக்கி பாக்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மேலே கார்ட் பாக்ஸ் வச்சு நல்லா பக்காவாக வந்து பேக் பண்ணி சேஃபாக கஸ்டமர் கிட்ட போகிற மாதிரி வந்து சீல் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கோம். அதே மாதிரி வேலும் வந்து ஒரு ஆர்டர் கூடயும் கொடுத்துட்ருக்கோம். இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து காப்பர் கோட்டட் வேல் கொடுத்தோம், அப்புறம் பிராஸ் கலர் கொடுத்தோம். இப்போ பார்த்திங்கன்னா தங்க வேல் தகன்னு வெண்ணுது பாருங்கள். ஸோ க்யூட்டான குட்டியான ஒரு தங்க வேல் அந்த கலர் இருக்கக்கூடிய வேல் நம்ம கொடுத்துட்ருக்கோம். வேல் வந்து எல்லா ஆர்டர் கூடவே வந்துடும். ஸோ இதுதான் இன்றைக்கி இந்த மாதிரி நம்ம அழகாக வந்து பேக் பண்ணி டிஸ்பேச் பண்ணலாம். சிங்கிளாக வந்து ஆர்டர் பண்ணவங்களுக்கு சிங்கிள் பாக்ஸில் அழகாக வந்து குக்கி பாக்ஸ்குள்ளேயே வேல் வச்சு அனுப்பிச்சுட்றோம். இன்றைக்கி நான் மெயினாக வந்து நைட் ஷிஃப்ட் பண்ணி ஃபுல்லாக டிஸ்பேச் பண்ணுறது காரணமே பார்த்திங்கன்னா நாளைக்கு நான் கும்பகோணம் போகிறேன். ஒரு அழகான ஒரு பிளேஸுக்கு போகிறோம். ஸோ அதை பற்றி நீங்கள் அடுத்தடுத்து பார்த்துட்டே வரீங்க. கும்பகோணத்தில் பிருத்திங்கரா தேவி டெம்பிளுக்காக தான் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் டிஸ்பேச் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 10:30 ஆகுதுங்க. நான் வந்து கும்பகோணம் போயிட்டுருக்கேன் காரில். நானும் என் ஃப்ரெண்டும் 2 பேரும் போகிறோம். என்ன விசேஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பிருத்திங்கரா தேவி டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ் கும்பகோணத்தில் அப்படின்ட்டு. அந்த டெம்பிளுக்குள்ள நிறைய மகிமைகள் இருக்குது. நிறைய அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அமாவாசை. ஸோ அமாவாசை அன்றைக்கி நிறைய வந்து அவங்க ரிச்சுவல்ஸ் பண்ணுறாங்க. மெயினாக கண் திருஷ்டி, நரதிஷ்டிக்கு இதுக்கெல்லாமே வந்து நிறைய வந்து அங்கே ரிச்சுவல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஓகே, போய் பார்க்கலாம். கண்டிப்பாக நம்மளுக்கும் நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் நிறைய திருஷ்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. அம்மா மெயினாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் எனக்கு அதில் பெருசாக அதை பற்றி தெரியல. ஸோ போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நான் வந்து கும்பகோணம்ல கூட பிருத்திங்கரா தேவி டெம்பிளுக்கு போகிறேன். பிருத்திங்கரா தேவி பற்றி நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியல, நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய வந்து பவர்ஃபுல்லான விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய வந்து மிராக்கிள்ஸ் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம டெம்பிள் ட்ராவல் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு அழகான ரெசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். எந்த ஒரு கோயிலுக்குமே நம்ம மனசு வச்சா மட்டும் முடியாதுங்க, அந்த ஆண்டோட மனசு வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ தான் நம்மளால் போய் தரிசனம் பார்க்க முடியும். அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி. ஸோ கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பிருத்திங்கரா தேவி டெம்பிளுக்கு வரணும் அப்படின்றது வந்து என்னோட ஒரு பிளானோ இல்லை ஒரு என்ன சொல்கிறது நம்ம நினச்சதோ கிடையாது. சடனாக கேள்விப்பட்டோம், கிளம்பலாம் நினச்சோம், கிளம்பிட்டோம். ஸோ இந்த கோவிலில் நிறைய விசேஷங்கள் நிறைய மகிமைகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த சுவாமி பற்றி எதாவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கோவில் எந்த கோவில் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாஸ் ஆகிறோம் இல்லையா, இது எந்த கோவில், ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். பட் எங்களால் நின்று சுவாமி உள்ளே போய் பார்க்க முடியல, கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து போனது பார்த்திங்கன்னா அமாவாசை அன்றைக்கி நாங்கள் பிருத்திங்கரா தேவி டெம்பிளுக்கு போனோம். அங்கே வந்து அமாவாசை அன்றைக்கி வந்து ஹோமம் வளர்த்து மிளகாலாம் அதில் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு இருக்கக்கூடிய திருஷ்டிலாம் வந்து கழிக்கப்படும்னு சொல்கிறாங்க. பட் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த ஹோமம் பண்ணலை. பட் அமாவாசை அன்றைக்கி வந்து சுவாமியை பார்க்கறது, தரிசனம் எடுத்துக்கிறதே பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை 12 மணிக்கெல்லாம் நடு சாத்திடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி போய் பார்த்துடணுன்றதுனாங்க கொஞ்சம் நாங்கள் கடகடன்னு கிளம்பி வந்துட்டோம். ஸோ இங்கே வெளியில் பார்த்திங்கன்னா நெய் பூ அதெல்லாம் வந்து வைக்கிறாங்க. பட் ஹோமம் வளர்க்குற அன்றைக்கி பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய், லெமன், நெய் 3மே நம்ம கொண்டு போய் கொடுத்தோம். வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திஷ்டியெல்லாம் வந்து அதை அந்த அக்னியில் போட மூலியமாக கழிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம அந்த தேவஸ்தானத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, சன்னதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு போர்டு வச்சிடுறாங்க. அது என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து மொபைல் ஃபோன் அலௌட் கிடையாது, அது வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்ரீ மகா பிருத்திங்கரா தேவியின் படத்தை வீட்டில் வைத்து பூஜிப்பது நல்லதல்ல, மகா பாவம் போட்டிருந்தாங்க. எனக்கு இது பார்த்தோன்னே ஸோ கண்டிப்பாக அவங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ வீட்டில் ஏதாவது சுவாமி ஃபோட்டோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தேவஸ்தானத்தில் சொல்கிறாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு எனக்கும் தெரியல, நான் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும்.
ஸோ நல்லபடியாக வந்து சுவாமி தரிசனம் பண்ணியாச்சு. இன்றைக்கி அமாவாசை அன்றைக்கி நல்ல கூட்டம் இருக்குது. ஸோ சூப்பராக நல்ல திருப்தியாக தரிசனம் பண்ணி இப்போ பிரசாதம் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டுட்டு அடுத்தது எங்கே போகணும் பார்க்கலாம். கோவிலை தரிசனம் முடிச்சுட்டு கையோட நம்ம பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டில் ஸ்டே பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நானும் என் ஃப்ரெண்டும் ரொம்ப நாளாக வந்து அங்கே பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ சுவாமி மலையில் பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஹோட்டல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட். இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹெரிட்டேஜ் ரெசார்ட்னு சொல்லலாம். உள்ளுக்குள்ளே போன உடனே நம்ம வந்து ஒரு 40-50 வருஷத்துக்கு பின்னாடி போன மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளோ அழகான வீடுகள். ஸோ அந்த ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே அந்த ரெசார்ட்டை பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு 50 years பேக் கூட்டிகிட்டு போயிடுச்சு. இந்த ரெசார்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பூ மாலை, அப்புறம் அந்த நன்னாரி சர்பத்தெல்லாம் கொடுத்து ஒரு ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்க் கொடுத்து வெல்கமிங் பண்ணாங்க. உள்ளுக்குள்ளே நிறைய பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலைகள் இருக்குங்க. ஸோ அந்த காலத்துலேருந்து சேமிக்கப்பட்ட சிலைகள் மியூசியமாக வச்சுருக்காங்க. இங்கே நம்ம ஸ்டே பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நாள் ரிலாக்ஸ்டாக மட்டும் இல்லாமல் ஒரு ஹெவன்லி ஃபீல் கிடைக்குது. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே மயில்கள் நிறைய இருக்குது. நிறைய மயில் நம்ம பக்கத்துலேயே பார்க்கலாம். அண்ட் அங்கே இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து அக்ரஹாரம் 2-3 அக்ரஹார தெருவை வந்து இவங்க அந்த ஃபுல்லாகவே வந்து ரெசார்ட்டை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவா, மகா பெரியவா தங்கின வீடு இங்கே இருக்குது. ஸோ அவர் வந்து இங்கே வந்து தங்கினதாகவும் அங்கே அவர் யூஸ் பண்ண அந்த கபோர்டு அது எல்லாமே வச்சுருக்காங்க. நான் போய் பார்த்தேன். ஸோ அதை உங்களுக்கு நெக்ஸ்ட் vlogல ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ புண்ணியம் இருக்கும் பாருங்கள். அவர் தங்கின வீடு, அவர் யூஸ் பண்ண ஒரு டேபிள் சேர் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான இடத்துக்கு வந்திருக்கோம், ப்ளஸ் ஒரு டிவைனான இடத்துக்கு வந்திருக்கோன்ற ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு ரெசார்ட்டுக்கோ இல்லை நம்ம வந்து லேவிஷாக இருக்கிறதுக்கோ மாதிரி இல்லாமல் அந்த காலத்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வந்து ஸ்டே பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல். இங்கே ஒரு சிவன் லிங்கம் வச்சுருக்காங்க பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நந்தியோட அண்ட் இங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது. கண்டிப்பாக ஊஞ்சல் பார்த்தா நம்மளுக்கு ஆடணும்னு தோணணும் இல்லையா? ஸோ ரொம்ப சந்தோஷமாக கொஞ்சம் நேரம் அங்கே ஊஞ்சல் ஆடிட்டு தான் அடுத்த வேலையை பார்த்தது. இங்கே சுற்றியே பார்த்தீங்கன்னா அந்த காலத்து வீடுங்க, எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வீடுங்க. ஆனந்தம் படம் எடுத்தது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழுமலை படம் எடுத்த வீடெல்லாம் இங்கே இருக்குது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் vlogல ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காமல் இந்த vlogவை பாருங்கள், இந்த அடுத்த vlogகையும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ரூம்குள்ளே செக்இன் ஆகிடலாம். இது வந்து ஒரு ஜமீன்தாரோட கோட்டை. ஸோ அந்த கோட்டை தான் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ரெசார்ட்டை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணுற ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ணது தான். ஸோ நம்ம இப்போ வந்து ரூமுக்கு செக்இன் பண்ணிடலாம். மொத்தம் 2 ஃப்ளோர் இருக்குங்க. நம்மளோட ரூம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர். ஸோ இதெல்லாம் நம்மளோட ப்ரீமியம் ரூம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜமீன்தார் சூட் ரூம்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெருசாக இருக்கும். எங்கள் 2 பேருக்கு எவ்வளோ பெரிய ரூமா அப்படின்னு யோசிச்சோம். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ரூமுங்க. ஸோ பார்த்தேன் வந்து சந்திரமுகி படத்தில் வந்து காட்டுவாங்களே அந்த மாதிரி இருந்தது. ரூமுக்கு செக்இன் ஆயாச்சுல. ஸோ நெக்ஸ்ட் vlogல உங்களை ஒரு 50 வருஷத்துக்கு பேக் கூப்பிட்டு போகிறேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். மறக்காமல் அடுத்த vlogவை பாருங்கள். டேக் கேர், பாய்.